நான் ஒரு நல்ல மனநிலையோட எல்லாருக்கும் ஒரு நண்பனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என் மனசுல இருக்கிற கருத்துக்களை சொல்றேன். 2026ல் இதே சூழல் நீடித்தால் மீண்டும் திமுக தான் 7வது முறையாக ஆட்சியை பிடிக்கும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். எந்த மாற்றமும் கிடையாது. கூட்டணி உடையாம பார்த்துக்கிறதுல அந்த கூட்டணியுடைய தலைமைக்கு மட்டும் பொறுப்பு இல்லை. அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு. அந்த தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செஞ்சா ஓகே. நான் என் செங்கலை மட்டும் உருவிப்பேன் அப்படின்னா அந்த செங்கல் தனியாக வச்சுட்டு கட்டடமே ஆகாது. வேற எங்கேயாவது திருப்பி இன்னொரு கட்டடத்துக்குள்ள போய் அந்த செங்கல் சொருகிறதுக்கு இடம் கிடைக்குமான்னு தான் சுத்தணும். நடக்காது. செங்கல் செங்கலாக தான் இருக்கும். செங்கல் ஒரே ஒரு செங்கல் கட்டடம் ஆயிடுது. பல செங்கல்கள் தான். அந்த பல செங்கல்ல பெரிய கூட்டணியுடைய தலைமை தான் மெஜாரிட்டி. அந்த மெஜாரிட்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனால் நல்லது. அதை உருட்டல் மிரட்டல் அங்கேருந்து சொல்லுவாங்க இங்கேருந்து சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓட்டு போடுறோம் தவிர ஓட்டு போடுறவங்க யார்? குப்பை பொறுக்கிறவனும் ஓட்டு போடுறான், குடிகாரனும் ஓட்டு போடுறான், பிச்சைக்காரனும் ஓட்டு போடுறான். இதை ஒன்றும் நடுத்தர மக்களும் ஓட்டு போடுறாங்க, அடித்தட்டு மக்களும் ஓட்டு போடுறாங்க. கோடீஸ்வரனும் பணக்காரனும் அப்படியே ஹிந்தி சேனல் இங்கிலீஷ் சேனல் பார்க்குறவன் வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். கொஞ்சம் வெயில் குறையிட்டோம் அப்புறம் போகலாம். ஐ டோன்ட் திங்க் தே கேன் கம் திஸ் டைம் அப்படிங்கிறதுக்குள்ள அவன் ஓட்டை யாராவது போட்டு போயிடும். அதுதான் அண்ணாமலையோட ஆட்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் பேசுகிறார், ஜூஸை பற்றி பேசுகிறார், பிராமணர்களை பற்றி பேசுகிறார். ஒரு பிராமணன் கூட ஒரு பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அத்தனை பேரையும் பிஜேபியிலேருந்து ஒழிச்சு கட்டினது அண்ணாமலை. இன்னைக்கு வெக்கம் கட்டு சில பிராமணர்கள் ஐயோ அண்ணாமலை அண்ணாமலைன்றாங்க. லூசு பசங்க. தன்னுடைய ஜாதியே ஒருத்தன் கூட இருக்கக்கூடாதுன்னு ஒரு கட்சியிலேருந்து ஒழிச்சா அந்த அந்த கம்யூனிட்டி போய் சொல்லலாம். நான் இன்னைக்கு முதலமைச்சரை கேட்டிருக்கேன். எல்லாருக்குமே ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு 5 லட்சம் பிராமணர்கள் செல்ஃபோன் கூட இல்லாமல் இருக்கிறவங்க இருக்காங்க. அவர்களுக்கு அந்தனர் நல வாரியம்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன். நான் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி 3 லட்சம் ஓட்டு நான் கொண்டுறேன். தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி தோல்வியே 2 அல்லது 2.5 லட்சம் ஓட்டுகளில் தான் தீர்மானிக்கப்படுது. நான் சொல்கிற 5 லட்சம் பேர் இது வரைக்கும் ஓட்டே போடலை. ஏன்னா இந்த 70 ஆண்டு காலத்தில் நமக்கு எந்த சலுகையுமே இல்லை. நம்ம ஏன் ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது?